யூடியூப்ன்றது ரொம்ப காலமா அமைதியான நதிகளிலே ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்ற மாதிரி பொறுமையா தான் போயிட்டு இருந்தது. அப்போ குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி டிக்டாக் வந்து சீனாவில இருந்து பிறந்து வந்ததுக்கு அப்புறமா ஹரிசாண்டலா இருந்த வீடியோ எல்லாமே வெற்றிகளா மாறிச்சு. 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ வெறும் 60 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பல யூடியூப் சேனல்ஸ் யூடியூப்லயே வந்தது. வித்தின் a week or monthல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்துச்சு. நீங்க பார்த்திருக்கலாம், ஷார்ட்ஸ் வந்த உடனே நிறைய சேனல்ஸ் வந்து புதுசு புதுசா நிறைய பூம் ஆச்சு. அந்த சேனல்ஸ் இப்போ அப்படியே இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் 3 மில்லியன் 4 மில்லியன் இருக்கும், ஆனா வியூஸ் 10,000 5,000 இருக்கும். சில சமயம் அதுக்கும் கீழே இருக்கும். ஐயா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆக்சுவலா யூடியூபுக்கோ மத்த வீடியோ பிளாட்ஃபார்முக்கு எப்பயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம், டிக்டாக்கா இருக்கலாம், ஈவன் ட்விட்டரா கூட இருக்கலாம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பேஸ்டு வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா ஏதோ ஒன்று வரும், பாப்பீங்க, அப்படியே திருப்பி ஸ்வைப் பண்ணீங்க, திருப்பி ஏதோ ஒன்று வரும், அப்படியே போவீங்க, இவ்வளவுதான். ஆனா யூடியூப்ன்றது ஒரு லைப்ரரி பேஸ்டு வீடியோ பிளாட்ஃபார்ம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு பார்க்க முடியும். ஆனா இதே ஒரு ரீல்ஸ்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கலாம்னு போனா பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு ரீல்ஸையும் ஸ்பெசிஃபிக்கா சர்ச்சும் பண்ண முடியாது. அந்த ரீல்ஸை போட்டவங்களாலே தேடி கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா அது ஃபீட் பேஸ்ட் ஆப். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். சிம்பிளா சொல்லலாம், யூடியூப்ன்றது லைப்ரரி மாதிரி. வீடியோன்றது ஷெல்ஃப்ல போட்டு அடிக்கடி வச்சிருப்பாங்க. எந்த ஷெல்ஃப்ல எந்த நம்பர் சொல்லி தேடி பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்டு திருப்பி வச்சுட்டு வந்துடலாம். இதனால அது லைப்ரரிக்கும் நல்லது, அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அதே மாதிரி பார்க்குற நமக்குமே அது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்கும். ஆனா டிக்டாக் ரீல்ஸ் ஆர் இப்போ இருக்க யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் எப்படின்னா நம்ம ரோட்ல நடந்து போயிட்டே இருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டீக்கர்ல வந்து பேப்பர்ல வந்து இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எழுதி ஒட்டி இருக்கும். அதை நீங்க பாப்பீங்க, படிப்பீங்க. அதை படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கும் அதுல யூஸ் இருக்காது பெருசா. அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த கடைக்காரருக்கு பெரிய யூஸ் இருக்காது. அதுதான் யூடியூப் ஷார்ட்ஸ், அதுதான் ஃபீட் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஆக்சுவலா யூடியூபையும் யூடியூபரையும் பார்த்தா செழிப்பா இருக்க மாதிரி தெரியும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா 2016 முன்னாடி வரைக்கும் யூடியூப் பெருசா காசே கல்லா கட்டல. அதுக்காக தான் நம்ம நீல் மாமா டிபிஓ, அதாவது பார்த்தீங்கன்னா சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸரா 2015 யூடியூப்குள்ள பதவி ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நீல் மாமா ஒரு 3 விஷயங்கள் பண்றாரு. அந்த 3 விஷயங்கள் மூலமா ரெவென்யூ க்ரோ ஆச்சார் கேட்டா நிறைய க்ரோ ஆயிருக்கு. இங்க பாருங்களேன், 2015 யூடியூபோட ரெவென்யூன்றது வெறும் $5.5 பில்லியன் தான் ஆனுவல் ரெவென்யூ. ஆனா இதுவே 2022 கிட்டத்தட்ட $30 பில்லியன். எத்தனை 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 3 விஷயத்தால 4 மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளோட நீல் மாமா எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்றத விட அது எப்படிலாம் யூடியூபை பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். யூடியூபுக்கு ரெவென்யூ வரது அட்வர்டைஸ்மெண்டால தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது எப்படி கிரியேட்டருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் தான் ஒரு கண்டென்ட் போடுவாங்க, அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் யூடியூப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வருது. அண்ட் அது மூலம் தான் யூடியூப் ரெவென்யூ பார்க்குது, அண்ட் யூடியூபர்ஸ் ரெவென்யூ பார்க்குறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்றது யூடியூபரை பேஸ் பண்ணி தான் வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா அதை நான் கண்டென்ட்டாக போடுவேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்காரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய வந்து கைட்லைன்ஸ் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல கூட ஒன்று வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 7 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட் வேர்ட்ஸ் எதுவும் இருக்காது, அது ப்ரொஃபானிட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் எதுவும் வீடியோவில் இருக்கக்கூடாது. வயலன்ஸ் இருக்கா நல்லது தான், ஆனால் கேமில் வயலன்ஸ் இருக்கும் அது கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சிவியரான வந்து ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பேசுறதுனால, ஆன்லைன்லையும் சரி வெஸ்டர்ன்லையும் சரி குளோபலாகவும் சரி பேசுறதுனால அது வந்து பின்வாங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க, இன்க்ளூடிங் டிஸ்லைக் பட்டனை தூக்குனது. டிஸ்லைக் பட்டனை தூக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. இல்ல நானே கூட வந்து ஒரு டுபாக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் நான் வீடியோல போட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே ஒரு வீடியோ நல்ல வீடியோ இல்ல அப்படின்னா நம்மளோட அப்போசிஷன் எப்படி காட்டுறோம்னா, ஸோ டிஸ்லைக் மூலமாக தான் நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட அப்போசிஷனை காட்டுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த டிஸ்லைக் வந்து பெரிய கார்பரேட்ஸ்க்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது, ஈவன் யூடியூபுக்கே. ஏன்னா யூடியூபோட மோஸ்ட் டிஸ்லைக் வீடியோவே யூடியூபோட வீடியோ தான். ஸோ யூடியூபோட யூடியூப் ரிவைண்ட் ஒரு மேட்டர் இருந்தது. இந்த வருஷம் முடியுதுல, இப்போ ஒரு வீடியோ வரணும் தேரி படி, ஆனால் வராது. ஏன்னா யூடியூப் ரிவைண்ட் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பியூடிஃபை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டிஸ்லைக் போட ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே வளர்ந்து மோஸ்ட் டிஸ்லைக் வீடியோ வந்து யூடியூபோட ரீவைண்ட் வீடியோவா இருந்தது. சோ நம்ம வந்து அந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ண கூடாது, டிஸ்லைக்ன்ற ஆப்ஷனை தூக்கிடுவோம் சொல்லிட்டு டிஸ்லைக்ன்ற ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. சோ டிஸ்லைக்ஸ் இல்லாதனால மக்கள் அது ஃபேக் வீடியோஸையும் உருட்டு வீடியோஸையும் அது உருட்டு வீடியோனே தெரியாம பாக்குற நிலைமை வந்து வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து ஏதாவது டுட்டோரியல் பார்த்தோன்னு வைங்களேன், டிஸ்லைக் அதிகமா இருந்ததுன்னா ஓகே இது வந்து உருட்டு வீடியோ, இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு வேற வீடியோக்கு போவோம். ஏன்னா டிஸ்லைக் இல்லாதனால யூடியூப்ல டுட்டோரியல்ன்ற விஷயமே பார்க்கறது வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடைசியும் பார்த்துட்டு அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா தெரியும்.
ஆமா. அப்புறம் கமெண்ட்ல வந்து போட்டிருப்பாங்க இல்லைனா சரி அந்த கமெண்ட் அது பிரச்சனை என்னன்னா கமெண்ட்டை வந்து அந்த கிரியேட்டரால டெலிட் பண்ண முடியும். இப்போ நான் சிம்பிளா நான் ஒரு உருட்டு வீடியோ ஒன்று போறேன்னு வைங்களேன், அந்த வீடியோல வந்து டிஸ்லைக் வந்து கிடையாது. டிஸ்லைக் கிடையாது போது கமெண்ட் தான் இருக்கும். கமெண்ட்ல வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டோன்னா அதை மட்டும் டெலிட் பண்ண முடியும். ஈவன் ஃபேக்குன்ற வார்த்தையே உள்ள வராத மாதிரி நம்மளால வந்து மாத்திக்க முடியும். லைக் அதை வந்து ஸ்பேமர்ல போட முடியும். ஸோ அப்படின்னும் போது பாக்குறவங்களால அது ஃபேக் வீடியோன்றதை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா யூடியூப்ன்றது ஆரம்ப காலத்தில் ஹவு டு அப்படின்றத வச்சு தான் ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ், ஹவு டு ஓப்பன் அ டோர், ஹவு டு க்ளோஸ் அ டோர் அப்படின்ற மாதிரி வீடியோஸும் இருந்தது. இப்போ இந்த ஹவு டு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குற ட்ரெண்டே யூடியூப்ல இருந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த டிஸ்லைக்ன்ற ஒரு மேட்டரும் இல்ல, அப்புறம் இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு, யூடியூப் சர்ச். அதுக்கு லேட்டரா வர ஸோ அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியா மாத்தினதுக்கு அப்புறமா ஆட் நிறைய உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வியூவர்ஸ்க்கு வந்து போயிட்டே வருது. என்ன அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வருது. ஒன்னா ரெண்டானா கிட்ட 3-4 ஆட் வருது வீடியோ மொத்தம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள. அது வந்து ஆஸ் அ கிரியேட்டரா எனக்கு வந்து ரெவன்யூ வைஸ் அது நல்லதுதான். ஆனா ஒரு யூசரா என்னதான் நான் யூடியூப்ல வீடியோ போட்டாலும் நான் யூடியூப் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படின்னும் போது அது எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா கண்டிப்பா டிஸ்டர்பா இருக்கு. இதுல இன்னொரு ஒஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணும்போது வர ஆட். நீங்க இப்ப ஏ2டி சர்ச் பண்ணுங்களா, அங்க ஏ2டி வராது, ஆட் வரும் முன்னாடி. 1 இல்ல 2 இல்ல 3-4 வரும். அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியா மாத்துறேன்னு சொல்லிட்டு மாத்திட்டு ஆட் நிறைய உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பிரச்சனைனா அது எங்க போறதுன்னு தெரியல. சோ அதனால சர்ச்லயும் உள்ள தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. சரி சர்ச் தான் இருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சர்ச் பண்றதுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சர்ச் பண்ண இது வருதான்னு கேட்டீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பீப்புள் ஆல்சோ வாட்ச் இது ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் வருதே தவிர நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா அந்த முன்னாடி சொன்ன லைப்ரரின்னு ஒரு மேட்ரு, அந்த மேட்ரு போயிட்டு சர்ச் பண்ணும்போது அது வந்து ஃபீட் பேஸ்டு ஆப்பா தான் மாறிட்டு வருது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுமானா பார்க்கறது ரொம்பவே கஷ்டம், தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்டா யூடியூப் உனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு என்னடா வித்தியாசம்? அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய சம்பவம் யூடியூப் பண்ணுறதுனா ஆட் பிளாக்கரே பிளாக் பண்றது. ஆடை பிளாக் பண்றது ஆட் பிளாக்கர். அந்த ஆட் பிளாக்கரே பிளாக் பண்றது தான் இந்த வர்கீஸ். யூடியூப் பிரீமியம் வந்து உங்களை வாங்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆட் பிளாக்கரே பிளாக் பண்றது. ஏன்னா நீங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆட் பார்க்கறது அநாயகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீல் ஆகும். அப்படின்னு போது பிரீமியம் வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா என்ன பிரச்சனைனா பீஸ்ல நம்ம கிட்ட ஆட் பிளாக்கர் இருக்கு, எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ பீஸ்ல ஆட் பிளாக்கர் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப கண்டிப்பா பிரீமியம் வாங்குவோம்ல. ஸோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஆட் பிளாக்கரே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா ஆட் பிளாக்கர் பிளாக் பண்ணோம்னா எல்லாம் யூடியூப் பிரீமியம் வாங்கணும்னு நினைச்சாங்க. பட் என்ன மேட்டர்னா எந்த ஆட் பிளாக்கர் வந்து பெஸ்ட் ஆட் பிளாக்கர் அப்படின்றத கண்டுபிடிச்சு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர்லாம் ஆட் பிளாக்கருக்கு பிரீமியம் கட்டி யூடியூப் ஆட் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் வந்து யூடியூப் வந்து சைன் இன் பண்ணிருக்கேன்னா பிரச்சனை இல்லை, சைன் இன் பண்ணாம இருந்தேன்னா ஓபன் பண்ணா எதுக்குமே நான் அக்செப்ட் பண்ணல, அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது யூடியூப் வந்து என்னோட பிசில நான் என்ன எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றது இல்லீகல் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. That the script that they are running to figure out if you're using an ad blocker is not something that you have consented to. ஆக மொத்தம் முன்னாடி யூடியூப் எப்படி இருந்ததுன்னா கிரியேட்டர்களுக்கான ஃப்ரீ வீடியோ பிளாட்ஃபார்ம் லைப்ரரி. ஆனா இப்போ யூடியூப் பண்ண விஷயங்கள்ல வீடியோ லைப்ரரியா இருந்தது ஃபீட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் மாறுது. இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மாதிரி சர்ச் கூட ஆட் போடுறான், சர்ச் கூட சம்மந்தமே இல்லாம வந்து ஃபீடுக்குள்ள கொண்டு வரான். நான் சர்ச் எதுக்கு பண்றேன், இது எனக்கு என்ன தேவையோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனா அதுல ஆட் வருது, சரி ஆட் கூட போட்டுக்க எனக்கு பிரச்சனை இல்லை. அது என்னடா ஃபார் யூன்னு சொல்லிட்டு எனக்காகன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எனக்கு அது வேணாம், எனக்கு வேணும்ன்றது அந்த டேர்முக்கு ஏற்ற ரெலவெண்டான விஷயம் தான் எனக்கு வேணும். சம்பந்தமே இல்லாம ப்ரீவியஸ்லி வாட்ச்லாம் வருது. ப்ரீவியஸ்லி வாட்ச் நான் பார்க்கணும்னா நான் ஹிஸ்டரியில போய் பார்த்துருவேன், சர்ச்சில் வந்து நான் பார்க்க மாட்டேன். இதுக்காக கார்பரேட்டுக்கு ஏற்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி டிஸ்லைக் தூக்குறது இதெல்லாம் வந்து அதுதான். ஒரு 2016-17 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா டாப் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 80-90 சேனல் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரோட சேனலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்சா மாறிடுச்சு. நீங்கள் போய் டாப் 10 சேனல் போட்டு பாருங்களேன், பாருங்க மோஸ்ட் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் 2023 கோகோமெலன். ஃபர்ஸ்ட் இடத்துல டி சீரிஸ் இருக்கு, அது கார்பரேட். செகண்ட் மிஸ்டர் பீஸ்ட் கம்பெனி மாதிரி தான் ஒர்க் ஆகுது, பட் இருந்தாலும் அது இண்டிவிஜுவல் மிஸ்டர் பீஸ்ட்ன்ற ஒரே ஆளை பொறுத்து தான் இருக்கு. போகேமான் கார்பரேட். சோனி என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனா அதுவும் கார்பரேட். கிட்ஸ் டயானா ஷோ, என்னடா கிட்ஸ் டயானா ஷோ போய் பார்ப்போம். ஓ கிட்ஸ் ஷோ வந்து ஒரு சேனல் இருக்கு. ஸோ இதுவும் கார்பரேட் தான். சொல்லிச்சு பியூட்டிஃபை தலைவர் இருக்கான், அவன் மட்டும் இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குவா? ஜானி மாதிரி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உண்மையா பியூட்டிஃபை தான் டிஸ்லைக் போயிருக்காரு சொல்லி. இது என்னோட ஒப்பீனியன், அன்பாப்புலர் ஒப்பீனியன். பியூட்டிஃபை அது பிரைம்ல இருக்க மாதிரி இப்ப இருந்திருந்தா டிஸ்லைக்ன்ற விஷயம் போயிட்டு திரும்பி வந்திருக்கும். It is time that we fight back. ஏன்னா யாருமே டிஸ்லைக்காக பேசல, ஏன் நானுமே பேசல. 2ல இருந்து 4 சேனல் வந்து இண்டிவிஜுவல் சேனல் மாதிரி தெரியுது, மீதி எல்லாம் கார்பரேட் சேனல்ஸ்.
ஸோ கடைசியா இன்னும் முக்கியமான ஒரு மேட்டர் பேச வேண்டியது அதுதான் பார்த்தா யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ்ன்றது யூடியூபுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டா அது யூடியூபுக்கும் நல்லது கிடையாது, கிரியேட்டருக்கும் சுத்தமாக நல்லதே கிடையாது சோல்ஜர்ஸ். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் இங்கே வந்த புதுசில் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து வந்தாங்க தமிழ்லேயே. ஸோ நிறைய லாங் வீடியோ போடுறவங்களுக்கும் வந்து வைத்திருச்சலாக இருந்திருக்கும் அந்த டைம்ல. பட் அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமா இருக்கு. லைக் அவங்களை இதுவா சொல்லலை, பட் உண்மை அதுதான். முன்னே இருந்த மாதிரி இப்போ இருக்குன்னா இல்லை. ஏன்னா யூடியூபோட பிளானே அப்படிதான் தோணுது. என்னன்னா யூடியூப் வந்து கிரியேட்டர்ஸை வந்து சக்க மாதிரி அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துட்டு திருப்பி வேற ஒரு ஆளை கூட்டு வந்துடுறாரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க MKBHDயா இருக்கட்டும் இல்லை லைனஸ் டெக் டிப்ஸா இருக்கட்டும் மற்ற ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா யூடியூப்ல இருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. முக்கியமா ஷார்ட்ஸ் சொல்றேன், ஒரு வருஷம் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவங்க காணாம போயிடுவாங்க. அல்காரிதம் படி அந்த ஒரு வருஷம் ட்ரெண்ட்ல அவங்க சம்பாதிப்பாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமா பெரிய ரெவன்யூ எடுக்கவே முடியாது. நீங்க ஸ்பான்சர் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கலாம், ஆனா அதுக்கும் வெயிட் பண்ண ஆப்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல வந்து லிங்க் இது எதுவுமே வந்து வைக்க முடியாது. இந்த லிங்கை தூக்குறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து பிராண்ட் கரெக்ட் ஒரு மேட்டர் புதுசாக கொண்டு வந்துருக்கு. அது என்னன்னா இப்போ நீங்க வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் ரிவ்யூலாம் பண்ணுவாங்க, அது வந்து ஸ்பான்சர்டாக கூட இருக்கும். பட் அதில் இன்க்ளூட் ஸ்பெஷல் ப்ரொமோஷன் போடணும் அப்படின்றது நம்மளோட கருத்து, அது வேற தனி டிபார்ட்மெண்ட். ஆனால் என்னன்னா இந்த ஹோட்டல்காரங்களோ இல்லை இந்த கிரியேட்டர் வந்து பேசி வந்து காசு சம்பாதிங்க ஷார்ட்ஸ் போட்டு, ஏன்னா மற்றபடி யூடியூப்ல காசு வராது. ஸோ அப்படி தான் அவங்க சம்பாதிச்சாகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ள இருந்து வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் பிராண்ட் கனெக்ட் விஷயம் கொண்டு வராங்க. ஸோ அது மூலமா என்ன ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டு. நீங்க நினைக்கிறீங்க இந்த சூப்பர் சேட் இருக்கு, ஜாயின் பட்டன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து போட்டா வந்து டைரக்டா வந்து கிரியேட்டருக்கு போகணும், அதெல்லாம் கிடையாது. 30% ஆட்டையை போட்டுருவான் யூடியூப்காரன். இதுல வேற மீட்டிங்லாம் சொல்லுவாங்க, அது நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க, மெம்பர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவன் 30% கமிஷன் அடிக்கிறதுக்கு. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் அகைன்ஸ்டா பேசுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து போத் கிரியேட்டருக்கும் பெரிய பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் அவங்க வச்சிருப்பாங்க, லைக் அந்த லைம் லைட்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க வந்து இவங்க இது யூடியூப் அல்காரிதம் படி எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்சர்வேஷன் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இதை கம்மி பண்ணிட்டு வேற ஒருத்துக்கு போகும். அந்த டைம்லயாவது மணி நல்லா மேக் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. யூடியூப் ஷார்ட்ஸ் காசு வராது. சரி காசு வரல, சரி ஸ்பான்சர்ஷிப் அது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் லிங்க் ஒர்க் ஆகாது. ஸோ எவனும் வந்து அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க, லிங்க் ஒர்க் ஆகலாம். லிங்கே இல்லாம எங்க கிளிக் பண்ணி எங்க போய் போவாங்க, பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பண்றதுக்கு வந்து சும்மா பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல இருந்து யூடியூப் ரெவன்யூ வருதுன்னா அதுவும் கிடையாது. வேண்டா வெறுப்புக்குனா இந்த டிக்டாக் கார வந்து பண்றான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் நம்மளும் வந்து பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பத்தி பேர் வச்சாங்க. ஈவன் இன்ஸ்டா ரீல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் அதில் கிடையாது. ஆனால் அதிகமான சர்வர் ஸ்பேஸ் வந்து அதுக்கு வேஸ்ட் ஆகுதுன்றதும் ஒரு இது கருத்து ஒன்று போயிட்டு இருக்கு. அதனால தான் பாருங்க ரீல்ஸ்லேயே வந்து காசு தரலாம்னு பிளான் பண்ணாங்க கிரியேட்டருக்கு. இப்போ அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, காசுல தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் காசு வருது, ஆனால் ரொம்ப ரொம்ப இது மாதிரி $0.01 அப்படின்னு வரும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கரண்ட் பில் கூட கட்ட முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னா யூடியூப் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கானா இல்லை, இனிமேவும் இருக்குமானா இருக்கும் இருக்காது. யூடியூப் ரொம்பவே மணி மைண்டடாக மாறிட்டு வருது. ரொம்ப காசு எப்படி சொல்ற, காசு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுது. ஏன்னா மோட்டோ என்னன்னா வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா போட்டிக்கு ஒருத்தர் இருக்கான் டிக்டாக்னு சொல்லிட்டு, அவன் லாஸ்ட் வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா $9.4 பில்லியன் வந்து 2022 பண்ணியிருக்கான். இப்போ இதில் மேட்டர்னா இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து $6 பில்லியன் வந்து நான் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கேன் வேற கதை விட்டுட்டான். கதையா இல்லை ஒரிஜினல் தெரியல, பட் அது வந்து சொல்லிட்டான் வெளியே. சொல்லலாம்னா யூடியூப் வந்து ஒரு இதுவாயிடுச்சு, ரொம்ப அவமானமா இருந்துச்சுக்க. என்னடா குட்டியோண்டு வீடியோ போடுறான், இப்போதான் வந்தா 2019, அதுக்குள்ள என்னடா ஃபர்ஸ்ட் இதுல வந்து $6 பில்லியன் ப்ராஃபிட் எடுத்திருக்கான். நம்ம இத்தனை வருஷமா கடையை ஓட்டிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்பேர் பண்ணிட்டு அவனை மாதிரி இங்க பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பட் யூடியூபுக்குமே அதுல பெரிய ரெவன்யூ வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் திரும்ப திரும்ப புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காகனா யூசர்ஸை வந்து கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. பட் ஆஸ் கண்டென்ட் கிரியேட்டரா எனக்கு யூடியூப் எப்படி இருக்கணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஃபீட் பேஸ்டு வீடியோ பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடாது, லைப்ரரி பேஸ்டு வீடியோ பிளாட்ஃபார்மா இருக்கணும். கார்பரேட்காக ஒர்க் பண்ணக்கூடாது, கிரியேட்டருக்காக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி பெய்டு பிரீமியம் அப்படின்ற இடத்துக்கு தாண்டி ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து பீப்புளுக்காகவும், ஏன்னா கிரியேட்டரும் பீப்புள் தான். இப்போ ஜென்ரல் பீப்புள் இருந்து வந்தால் தானே கிரியேட்டர். ஸோ கிரியேட்டருக்காகவும் பீப்புளுக்காகவும் அது இருக்கும். அந்த பார்த்து விட்டு வெளியே போச்சுன்னா கண்டிப்பா ஜஸ்ட் ஆனது டிவி சேனலா இது மாறிடும். டிவியில் நீங்க யோசிச்சு பாருங்க, இஷ்டத்துக்கு என்ன ஆடு போடுவான், நம்ம பாட்டு பார்த்து தரணும், கேள்வியே கேட்க முடியாது, கமெண்ட் இருக்கா, டிஸ்லைக் பட்டன் இருக்கா, டிவியில் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நம்ம பாட்டு பார்த்துனே இருக்கணும். அவன் பாட்டு வீடியோ போட்டிருப்பான், அவன் பாட்டு ஏதாவது தேவையில்லாத இடம்லாம் போடுவான், அந்த இடம்லாம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும். தெரியாதவங்க அதை வாங்கி அவஸ்தை பண்ணணும், இல்லை காசை இன்வெஸ்ட் பண்ணி நாமத்தை போட்டு போகணும். டம்மி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு மேட்டர் சொல்ல வந்துட்டேன். யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டா வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறான். யூடியூப் காரனே வந்து தேவையில்ல வில்லங்கமான ஆட்லாம் போடுறான். அந்த ஆட்ல வில்லங்கமா இருக்கு. யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்து காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் ஆடு போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கேம் ஆடு கடந்த ஒரு வாரமா வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அடிக்கடி ஃபீட்ல வந்து ஷார்ட்ஸ் ஃபீட்ல அதை கிளிக் பண்ணி போனா காசு கட்டு $30 அவனுக்கு வந்து ஆப் அவனுக்கு தர லிங்க் தர டெவலப் பண்ணிக்கன்னு சொல்றான். Winning it low would receive $1 for views on a single video. Now think, how many videos can you watch in 10 minutes?
இதெல்லாம் என்ன நியாயமாடா யூடியூப்? அவனெல்லாம் பிடிச்சி அடிக்க மாட்டேன், எங்களை மட்டும் வந்து பிடிச்ச இந்த வீடியோக்கு நீ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். $8 டிமானிட்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்லாம் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வைலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிக்கிறதுக்கிட்ட முதல்ல அவனை அடி. ஏன்னா அவன் தான் வந்து மக்கள் ஏமாத்திட்டு இருக்கான். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. ரொம்ப நேரம் பேசிட்டு நான் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு கேட்டால், இது ஒரு ரேண்ட், என்னோட கதறல். ஆஸ் அ கிரியேட்டராக என்னோட ஃபீலிங் என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் யூடியூப் வந்து ரொம்ப காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். லைக் பியூடிஃபை காலத்துலேருந்து அப்போதுலேருந்து பார்க்கறதுனால யூடியூப் நான் ஒரு மாதிரி பார்த்து வச்சிருப்பேன். அது இப்போ அப்படி இல்லைன்னும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதோட ரேண்ட் தான் இது. ஓகேங்களா? இந்த ரேண்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம் ப்ரோ, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சில விஷயம் உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கணும் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு. ஸோ இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீ. அதுக்காக கழுவி ஊத்தாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்குறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்க. எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? பார்க்குறீங்களா தவிர ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களை அடுத்த பார்க்குறது வரைக்கும் பாய்.